கம்மியாயிடும் சொல்ல முடியாது, அது டோட்டலாக எதுவும் பண்ண முடியாது. ஆனால் பண்ணணும்னு நினச்சா கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. ஸோ போலீஸ் எல்லாமே போட்டு, ஏன்னா நம்ம சகோதரிகள் இப்போ எனக்கு இல்லை அக்கா தங்கச்சி, எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கு. இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்டிப்பாக நான் வேற ஜாதி பொண்ணை காதலிச்சு பண்ணனா எங்கள் குடும்பத்துலேயும் கண்டிப்பாக பிரச்சனை வரும். அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நல்லா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் கிடையாது. நம்ம பசங்களுக்கு பாதுகாப்பா இருக்குங்க. பசங்க ஆமாங்க, மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்கும். பேரு கரெக்டா சொல்லிருக்காங்களா காடு வெட்டியோட படம் டைட்டில்? கண்டிப்பா எல்லாரும் சூப்பரா ஆதரவு கொடுங்க. சூப்பரா எடுத்திருக்காரு சோலை அண்ணன். இந்த மாதிரி நிறைய படங்களும் எடுக்கணும் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நாடக காதல் நிறைய இருக்கு, லவ் சீன் எல்லாமே இருக்கு, சூப்பரா இருக்கு. என்ன காரணத்துக்காக பார்க்கணும், எதுக்கு பார்க்கணும்? காடு வெட்டின்றது வந்து பெரிய சகாப்தம் எங்களுக்கெல்லாம். மாவீரன் காடு வெட்டியார்னா எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அவருடைய ஹிஸ்ட்ரின்னு சொல்லும் போது எல்லாரும் பார்க்க தான் ஆதரவு தெரிவிப்பாங்க. அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு படம், நாடக காதல், அன்பு எல்லாமே இருக்கு, லவ் சீன் எல்லாமே இருக்கு. ஆதரவு கொடுங்க. திருப்பியும் என்ன சொல்றேன்னா, மாரத்தட்டி சொல்லு காடு வெட்டி பேர். கலப்பு திருமணம் வந்து இருக்கக்கூடாது நான் சொல்றேன். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் லைன் வந்து இருக்கக்கூடாது. அவங்களோட வாழ்க்கையில இருந்து எடுத்துருக்காங்க, காடு வெட்டி வாழ்க்கையில கண்டிப்பா அதுல இருந்து வெறும் காதலை மட்டும் எடுத்துட்டு என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன காரணம்னா, இப்போ நிறைய பேர் வந்து அழகை பார்த்து காதலிக்கிறாங்க, பணத்தை பார்த்து காதலிக்கிறாங்க. எதுவுமே தேவையில்லை, அந்த அன்பு தான். இப்போது பணமும் தேவையில்லை, அன்பு தேவை. அந்த வெள்ளையா கருப்பு அதெல்லாம் தேவையில்லை, அன்பு தான். ஸோ ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, நாடக காதல், நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் கூட்டு போயிட்டு பணம் இல்லை சாவரிச்சிருக்கு, நிறைய நடக்குது இப்போது. அதெல்லாம் வெளியே வரணும் கண்டிப்பாக. இதோ இப்போ நம்ம பாண்டிச்சேரியில் நடந்தது சின்ன பாலியல் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப அந்த டாப்பிக்கை நான் மாற்றியே சொல்கிறேன். இந்த பாலியல் பலாத்காரம் பண்ணுறது ரொம்ப தீய செயல். எனக்குலாம் வந்து நான் ஓப்பன் டாக்காக சொல்கிறேன், எனக்குலாம் ஒரு தங்கச்சி இல்லை, அக்கா இல்லைன்ட்டு. இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த சட்டங்கள் வந்து வலுப்பெறணும். கலப்பு திருமணம் இல்லைன்னா இப்போ வந்து பாலியல் வன்கொடுமை கம்மியாயிடும் சொல்ல முடியாது, அது டோட்டலாக எதுவும் பண்ண முடியாது. ஆனால் பண்ணணும்னு நினச்சா கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. ஸோ போலீஸ் எல்லாமே போட்டு, ஏன்னா நம்ம சகோதரிகள் இப்போ எனக்கு இல்லை அக்கா தங்கச்சி, எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது. இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காதல் மையமாக வச்சு எடுத்துக்காங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் காதல் பண்ணாலும் உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வரும். கண்டிப்பாக நான் வேற ஜாதி பொண்ணை காதலிச்சு பண்ணனா எங்கள் குடும்பத்துலேயும் கண்டிப்பாக பிரச்சனை வரும். அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஓரளவு படம் வருதா? சூப்பராக இருக்கு ப்ரோ. இவங்களாம் பார்க்கணும்ல, எல்லா ஃபேமிலியில் எல்லாருமே பார்க்கலாம், எந்த ஒரு இதுவுமே கிடையாது. காதலை பற்றி சொல்லியிருக்கிற விஷயம் அது நல்ல யதார்த்தமான லவ் தான். எப்படி ஒரு பையன் வந்து எப்படி ஒரு பொண்ணை வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுறானோ அது மாதிரி தான் லவ் போயிருக்கு. ஏன்னா ஒன்று 2 வில்லேஜ் ஃபேமிலி பிரச்சனை வருது, அந்த மாதிரிலாம் இதில் எதுவுமே காமிக்கல. மெயின் அதுதான் ஒரு ரீசன். அது நிறைய பேர் வந்து சிலது வந்து என்னென்னா ஒரு அரசியல் இதாக பண்ணுறாங்கன்றத வந்து அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு இதுவாகவே கதையை கொண்டு போயிருக்காங்க, நல்லா மூவ் பண்ணியிருக்காங்க. படத்தில் காட்டின விஷயங்கள் கரெக்டாக காட்டியிருக்காங்க. எல்லாமே கரெக்டாக காட்டியிருக்காங்க. அதாவது அதுதான் நம்ம என்னென்னா நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த கதை வந்து நல்லா உங்களுக்கு லேக் அடிக்காமல் கரெக்டாக புரியும். கொஞ்சம் நீங்கள் எங்கேயாவது விட்டுட்டிங்கன்னா கூட லைட்டாக உங்களுக்கு லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அதை விடாமல் கரெக்டான இதில் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த படம் உங்களுக்கு கரெக்டான புரியும். இப்போ இருக்கிற யங்ஸ்டருக்கு இந்த படம் பிடிக்கும். யங்ஸ்டருக்குன்றதை புரியுதுன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதாவது புரிஞ்சு பார்க்கணும், ஓகேங்களா? படத்தை வந்து கொஞ்சம் புரிஞ்சு பார்க்கணும். அவங்க ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக வந்து வரவங்களுக்கு இது புரியாது. மேக்ஸிமம் அதுதான். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் எல்லாருமே பார்க்கலாம். யதார்த்தமாக நீங்கள் வந்து எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸுமே பார்க்கலாம். ஏன்னா இதில் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதனால் எல்லா ஆடியன்ஸுமே இது பார்க்கலாம், ஓகேங்களா? அதான் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறாங்க, நல்லா பார்க்கலாம், ஒன்றுமே பிரச்சனை. படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரே நிமிஷம் என்ன பிடிச்சிருக்கு படத்தில் சொல்லுங்க. படம் கொஞ்சம் அதிகாரமாக நல்லா பிடிச்சிருக்கு. கிராமத்தில் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்காப்புல ஆர்கே சுரேஷ் நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா சூப்பராக நடிச்சிருக்கு. நல்லா சூப்பராக இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா, நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காருப்பா. அது ஐயோ எப்படி வளர்க்கணும், எப்படி இருக்கணும்ன்றத பார்க்கறது. ஆக்ஷன்லாம் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க.
ஓவரால படத்துக்கு நீங்க 10க்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 10க்கு எவ்வளவு கொடுப்பீங்க படத்துக்கு? ரேட்டிங் 10க்கு 8 கொடுக்கலாம். 8 கொடுக்கலாம். ஆர்கே சூப்பராக நடிச்சிருக்காங்க. கதை என்ன சொல்றாங்க? கதை என்ன? கதை நல்ல கதை, தரமான கதை, மக்களுக்கு இந்த காலத்துக்கு ஏற்ற கதை நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். சமூகத்தில் நடக்கிற கதை பொதுவான கதை. ஒரு சமுதாயத்துக்கு முக்கியமான படமா? ஆமாம் சார், அது பொதுவான கதை எடுத்துருக்காங்கண்ணா. கரெக்டாக எடுத்திருக்காங்க. பொதுவான கதை தான் சார், ஜாதி மதம்லாம் இதில் கிடையாது சார், பொதுவான கதை இது. படம் இது அற்புதமான படம். நம்ம பார்வை தான் மெயின். ஏன்னா நம்ம ஜாதி ரீதியாக வந்து பார்க்கக்கூடாது. இது வந்து ஒரு இப்போ உள்ள காலத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு படம். இதை வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய படம். அதுபோல் காதலுக்கு வந்து நம்ம காதலுக்கு வந்து ஜாதி மதம் அப்படிங்கிறது கிடையாது. அதை வந்து இதில் சொல்லியிருக்கு அதான். ஆனால் அந்த ஜாதி தலைவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஜாதியை முன்னிறுத்தி அந்த ஜாதியை பயன்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்காங்கதான் சொல்லியிருக்கு. அவ்வளோ புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? அதனால் இது ஜாதி படம் கிடையாது. குரு வந்து அவங்க ஒரு வாழ்வியல் அவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது, ஒரு அடையாளம் இருக்குது. ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு அடையாளம் இருக்குல்ல, அவங்களுடைய அடையாளத்தை சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், புரியுதா? ஆனால் சினிமா பணியில் நம்ம பார்க்கும்போது ஒற்றுமையாக இருக்கணும், பிரித்தாள் தன்மை இருக்கக்கூடாதுங்கிறது சொல்லியிருக்காங்க. நல்ல படம். ஆர்கே சுரேஷ் வந்து நல்ல மாஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா கொடுத்துருக்காங்க. என்ன கருத்து சொல்ல வராங்க? கருத்து காதலுக்கு முன்னுரிமை நிறுத்துறாங்க, ஜாதிங்கிறது கிடையாது. காதலை முன்னிறுத்தி நம்ம போகணும். அது இந்த இளைஞர்கள் வந்து புரிஞ்சுக்கணும். சரிதானா? நடக்கக்கூடிய சமூகத்தை நடந்துகிட்டு இருக்க ஒரு பிரச்சனையை சொல்லியிருக்கு. அது ஜாதி தலைவர்கள் நம்பி அழிஞ்சு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லுது. அவ்வளோதான். டைலாக் எல்லாமே நல்ல டைலாக் தரேன். அதெல்லாம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, பார்க்கக்கூடிய படம். வாழ்த்துக்கள். சமூக படம், ஒவ்வொரு குடும்பத்தோடு வந்து பார்க்கணும். பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கு. இது கட்சி ரீதியாவோ ஒரு தலைவரை பற்றியோ நினைக்க வேணாம். நம்ம சுரேஷ் சார் வந்து மாவீரனா மாறி இருக்காரு இந்த படத்தில். அதனால இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற படம் நான் திரும்ப சொல்றேன். அதனால எல்லாரும் பார்க்கணும், இந்த நிலை மாறணும். நன்றி. பாதுகாப்பு நிறைய படங்கள் வந்திருந்தாலும் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு அந்த மாதிரி பண்ணிட்டு இது வந்து அதான் இது மாதிரி தான் ஏமாற்று வேலை தான். ஒரு குறிப்பிட்ட பெண்களை வந்து இது படிச்சு அவங்கள ஏமாற்றி அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நடக்குது தான். அதனால இது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். நன்றி. எத்தனை வாட்டிப்பா சொல்லி கிடக்குது. படம் அருமையா இருக்குதுப்பா. இப்போ என்ன நடக்குது சமுதாயத்தில் அதுதான் எடுத்து காட்டிக்கிறாரு. தப்பா எதுவும் கிடையாது. படம் நல்லா இருக்குது, ஃபேமிலியோட போய் பார்க்கணும். கரெக்டாக எடுத்துருக்கிறாங்க. இன்னொரு நிறைய காடு வெட்டி 2 வரது கூட வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ நல்லா இருக்குது படம். இன்னும் கதை இருக்குது. இன்னொரு 2ன்றது கூட வந்தாலும் வரும். என்னுடைய கருத்து கணிப்பு. படம் நல்லா இருக்குப்பா. எங்களுக்கு எல்லாமே சீன் நல்லா இருக்கு. எல்லா சீன் நல்லா இருக்கு. எல்லாத்துக்கும் போட்டிங்க பயிற்சிங்க நல்லா கொடுத்துருக்காங்க. சாதனையாகவும் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் மக்களையும் சேர்க்குற மாதிரியும் கொடுத்துக்கிறாங்க. படத்துக்கு எதுவும் யாரும் சொல்ல முடியாது, எந்த குறையும் சொல்ல முடியாது. லாஸ்ட் என்ன சொல்ற வராங்க கேட்குறீங்களா? சாதனையாக சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். நல்லா இருக்கு. கரெக்டாக சொல்லுங்க. எல்லா மக்களும் பார்க்கலாம். எப்படி இருக்கணும், கல்லூரிக்கு போனோம்னா எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கணுன்றது மாதிரி போது. நடுவில் ஒரு பையன் காதலிக்கிறான். அதை காதலிச்சோம்னா அந்த பொண்ணு ரொம்ப மறுக்குது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து காதலிக்குதுன்னா அந்த கிராமத்தில் வந்து இது மாதிரி யாருமே காதலிக்கலையே, நீ தப்புன்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு நம்ம அடம் பிடிக்குது. அவங்க வீட்டில் வந்து கிராமத்தில் வந்து சாகடிக்க சொல்கிறோம். அது பெற்றவங்களே அப்பா சாவடிக்க மாட்டார். சாவடிச்சுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பாசெல்லாம் கொடுத்தமா நீ அந்த பையனா கூடயே போய் வாழ்ந்துருமான்றாங்க. அந்த பொண்ணு போனவுடனே அந்த பொண்ணு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு குழு வருது. நான் அதனால் உன்னை காதலிக்க சொன்னேன். ஒரு பணத்தை கொடுத்து அந்த பொண்ணை வந்து பெங்களூர் போய் 1 மாதம் பொறுத்துட்டு அந்த பொண்ணை விட்டுட்டு நீ மட்டும் தனியாக வர்ற. அப்போ அந்த பையன் எதிர்க்கிறான்னா நீ தானே காதலிக்க சொன்னான். நான் சொன்னேன்டா, நான் சொல்கிறது செய்தானோன்னே. அப்புறம் அவங்க அதை கேட்ட உடனே பையனோட அப்பாவை அடிக்கிறாங்க. அந்த அப்பாவை அடிக்கும்போது அவன் கேட்குறான் திருப்பி. அவன் கேட்கும்போது அண்ணா நீ என்னண்ணா நீ வந்து எங்கன்னா நீயே காதலிக்க சொல்லிட்டு இப்போ நீயே பணம் கொடுக்குற அடிக்கிறேன்றாங்க. அடிச்சுட்டு அந்த பொண்ணு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி கலப்பு திருமணம் மாதிரி தான் கல்யாணம் பண்ணி ஊரே சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்ட பிறகு அவங்க போயிட்டு குழந்தை பெற்றுக்கின்னு பிரசவெல்லாம் முடிஞ்சிட்டு வரும்போது அந்த பழைய நண்பர் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க திருப்பி வந்து பார்க்குறாங்க. அண்ணா மச்சான் எப்படி எல்லாம் இருக்கிறேன்னா, மச்சான் நல்லா இருக்கிறேன்னா அந்த பொண்ணு நான் கூப்பிடுறது அண்ணா வாங்கினா வீட்டுக்கு சாப்பிடலான்னு. அந்த பொண்ணு கர்ப்பமாகி குழந்தைலாம் பிறந்துருது. அப்படி போயிட்டு வீட்டுக்கு சாப்பிடும்போது அந்த கணவனும் மனைவியும் அந்த பசங்க கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணிட்டதுக்கு அப்புறம் இது வந்து மாவீரன் காடு வெட்டி ரோலில் வர ஆர்கே சுரேஷ் என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணோட அப்பா அண்ணன்லாம் அப்பா நாங்கள் தான்ப்பா பொண்ணு வாழ வைக்கிறதுக்கு அனுப்பிச்சோம். என் பொண்ணு தெய்வம்பான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு வந்தேன்.
அவங்க எல்லாருமே எங்கள் பொண்ணையும் கொலை பண்ணிட்டாங்க, பையனையும் கொலை பண்ணிட்டாங்கன்னு. அப்புறம் மாவீரன்னா நடிக்கிற ஆர்கே சுரேஷ் போயிட்டு அந்த கும்பல் எல்லாரையும் கொலை பண்ணிட்டு நேராக ஜெயிலில் போயிட்டு ஜெயிலில் உட்காந்தாரு. முடிவுன்றது படம் போகிறதே தெரியல. எந்த ஒரு அரசியல் அமைப்பையும் திட்டலாமா, அரசியல் கட்சி கிடையாது, ஜாதி கிடையாது. அந்த இன்னும் கேட்டால் அந்த குருன்ற பேரே வரல. பெரும்பாலும் யாருமே பேர் சொல்ல மாட்டுறாங்க அவரை. அண்ணே வாங்கனே போங்கனேன்ற அந்த மாவீரன் அப்படி இப்படி எந்த பேருமே படத்திலே கிடையாது. சிலது மருத்துவர் ஐயா ரோலில் ஒருத்தர் நடிக்கிறாரு, அவர் பேசுறதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க, பேச்சு இல்லை, சில பேச்செல்லாம் படத்திலே கட் பண்ணிடுறாங்க. யாரையும் புண்படுத்தலாமா, அழகான படம், வயசு பொண்ணுங்க இருக்கிற படத்தை குடும்பத்தோட போய் பார்க்க வேண்டும். திருப்பி படம் போனதே எங்களுக்கு தெரியல. எண்டுன பிறகு கஷ்டமா இருக்குது, தேட்டர் விட்டு வெளியே வர முடியல.